அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பண்ண போகிறோம், இன்றைக்கி ஒரு சிம்பிளாக பார்க்க போகிறேன். இப்போ எல்லா வண்டிக்கும் அது சேம் தான். இப்போ இன்ஜின் வந்து ஃப்ரெஷ் பண்ணுறது எப்படின்னு தான் காமிக்க போகிறேன். இப்போ நிறைய வீடியோ நான் பார்த்துருப்பேன். நம்ம வியூவர்ஸுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். எல்லா வண்டியிலுமே நிறைய பேர் ரொம்ப கிலோமீட்டர் அதிகமாக விட்ருவாங்க. ஒரு சமயம் ஃப்ரெஷ் போய்ட்டு போனால் கூட இதுமாரி பழைய ஆயிலாம் உள்ளே எப்படி மொத்தமாக க்ளீன் பண்ணுறது தான் இந்த ஃப்ரெஷ்ஷோட வேலையே. இந்த ஃப்ரெஷ்ஷாக இப்போ காமிக்க போகிறேன். இப்போ நிறைய பேர் ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டீசல் போட்டு பெட்ரோல் போட்டு கெரோசின் போட்டுலாம் க்ளீன் பண்ணுவாங்க. நம்ம அந்தமாரிலாம் பண்ண வேண்டாம். இந்த ஃப்ரெஷ் போட்டு க்ளீன் பண்ணாவே ஒரு 15,000-20,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நீங்கள் பண்ணாவே உங்கள் இன்ஜினோட எல்லா டஸ்ட்டுமே வெளில வந்துடும். இன்ஜின் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, ஒன்றே வண்டி ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ அது கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இன்ஜின் வந்து ஃப்ளஷ் பண்ணுறது எப்படின்னு தான் காமிக்க போகிறேன். இப்போ நிறைய பேர் வண்டியை யூஸ் பண்ணுறீங்க. ஒருத்தவங்க நிறைய கிலோமீட்டர் அப்படியே ஆயில் மாற்றாமல் ஓட்டுறது, 5,000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் கண்டினியூவாக ஓட்டுறது. அதனால தான் இருக்கும் இன்ஜின் டஸ்ட்டு ஃபுல்லாகவே உள்ளே இருக்கும். அந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம ஃப்ளஷ் மூலிமா ஒரு ஆயில் லிக்விட் கொஞ்சம் கலந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஓட விட்டாவே உள்ளே இருக்க ஆயில் எல்லாமே டஸ்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம கீழே இறக்கிடலாம். இப்போ இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்ஜின் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க. இப்போ நிறைய ஒர்க் ஷாப்லேயும் பண்ணுறாங்க. இதுமாதிரி டீசல் போட்டு உள்ளே க்ளீன் பண்ணுறது, பெட்ரோல் போட்டு கெரோசின் அந்தமாரி போட்டு க்ளீன் பண்ணுறது. அந்தமாரி நான் பண்ணது கிடையாது. ஏன்னா அதுமாரி பண்ணவும் கூடாது. ஏன்னா நம்ம பெட்ரோல் டீசல் நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு பெட்ரோல் நிறைய உள்ளே போட்டு நம்ம க்ளீன் பண்ணாவே உள்ள பேரிங்லாம் கண்டிப்பாக ரஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதுமாரி டீசல் கிருஷ்ணால் அதுமாரிலாம் எதுவுமே போட்டு யூஸ் பண்ண வேணாம். போனேன்னா பண்ணிங்கன்னா பிரச்சனை வரும். கண்டிப்பாக உள்ளே இருக்கிற இதெல்லாம் ரஸ்ட் ஆகும். அதனால் நான் இந்த ப்ரெஷ் பண்ணுறது மேக்ஸிமம் இந்தமாரி பண்ண மாட்டேன். நம்ம ஃப்ளட்டுலாம் பார்த்திங்கன்னா இந்த 2015 பார்த்திங்கன்னா நிறைய தண்ணியில் வண்டி முழுகிடுச்சு. அப்போ என்ன பண்ணோம், நம்ம பழைய ஆள் போட்டு தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பழைய ஆள் இறக்கி தண்ணி எல்லாமே எடுத்தோம். இன்ன வரைக்கும் அப்படி தான் நான் பண்ணுறேன். இதுமாரி ரொம்ப கிளச் போட்டு போன வண்டிகள்லாம் நம்மளே வெளியிலே விற்பாங்க. 100 ரூபா 150 ஆயில் ஃபஸ்ட் குவாலிட்டி ஆயில் இருக்கும். அதை போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டாவே அந்த ட்ரெஸ்ஸில் எல்லாமே எடுத்துடும். நம்ம அப்புறம் புது ஆயில் மாற்றலாம். இப்போ இந்த ப்ளஸ்ட்டு சின்னதாக வந்திருக்கு. அதை தான் மிக்ஸ் பண்ணி எப்படின்னு காமிக்க போகிறேன் இந்த வீடியோ அதான் காமிக்க போகிறேன். நீங்கள் பெட்ரோல் போட்டோ கிறிஸ்டன் போட்டோ எதுவுமே போட்டு நம்ம க்ளீனே பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா வண்டிக்கு கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். அதனால் இப்போ புது முறையாக அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ப்ளஸ்ட்டுன்ட்டு. நம்ம இதுக்கு இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த டிஸ்ட்ரிக் ஐடியா முதல்ல ஆயில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறோம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம ஆயில் கண்டிஷன் எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம அடிக்கடிக்கு பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஒரு 15,000-20,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நம்ம பண்ணாவே போகிறோம். ஓகே, ஆயில் பார்த்திங்களா பிளாக் ஆகிடுச்சு. கண்டிப்பாக டஸ்ட் எல்லாம் போரில் இருக்கலாம். ஓகேவா, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த லூப்பை நம்ம கலக்க போகிறோம். இதுதான் இது வந்து நம்ம 3Mலேயே இருக்குது, மோட்டோலேயும் விற்கிது இது. ஆனால் இது ரேட் அதிகம், 150 ரூபா அப்படி தான் விற்கிறாங்க. இதை இப்போ வாங்கி நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வண்டி ஸ்மூத்தாக இருந்தால் நீங்கள் ஒரு 20,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி நீங்கள் பண்ணி பாருங்கள். இது எப்படி என்ன பண்ணணும்னா, இப்போ ஆயிலெலாம் இறக்க தேவை. நம்ம ஆயில் வந்து லிப்ஸ்டிக்கை கழட்டிட்டு ஓகே, இது வந்து ஆயில் இறக்காமல் இது மிஞ்சி போனால் ஒரு 50 ml தான் இருக்கும். ஓகேவா, இதில் போட்டுடணும். வண்டியை வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷமாவது வண்டி ரன்னிங்லேயே இருக்கணும். இது ஒரு 3 நிமிஷம் ரன்னிங்லேயே விடுங்க. அடுத்த 2 நிமிஷம் என்ன பண்ணுறீங்க, கீர் போடுங்க. கீர் போட்டு அந்த ரன்னிங்லேயே இருக்கணும் வண்டி. இப்போ ரன்னிங்கில் இருக்கும்போது ஆயிலெலாம் மேலே போயிட்டு இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே நம்ம எடுத்துன்னு எல்லாமே கீழே வந்துடும் உங்களுக்கு. அதனால் ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷம் வண்டி அப்படியே ஹைட்டிங்கில் வண்டி ஓட விடுங்க. மேலே போய்ட்டு ஃபுல்லாக வரும். அப்படியே ஓகே, இப்போ வண்டி ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு 3 நிமிஷம் அப்படி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கீரில் போடணும். இந்தமாரி கீர் போட்டு ஒரு 2 நிமிஷமாவது ஓடட்டும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை இன்ஜின் ப்ரெஷ் பண்ணுறது.
இதுவே நல்லா ஒரு 5 நிமிஷம் ஓடிச்சுனாவே உள்ளே இருக்க டஸ்ட்டு எல்லாமே ஹெட்டு போர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நம்ம கீழே வச்சிரும். அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ண லூஸ் பண்ணாவே எல்லா ஆயிலும் கீழே இறக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டாவே வண்டி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், ஓட்டும் போது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, இப்போது 5 நிமிஷம் ஆகிடுச்சு. வண்டி கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம வண்டி ஆஃப் பண்ணிட்டு ட்ரெயின் போல்டருக்கு ஆயில் இறக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆயில் இறக்கலாம். இப்போ பாருங்கள் ஆயில் ஃபுல் டஸ்ட்டையும் ஃபுல்லாகவே அப்படியே எடுத்துரும். ஓகேவா, ஃபுல் ஆயிலுமே விட்டுருங்க, எடுத்துருங்க. வண்டியை சாய்ச்சிட்டு மொத்தம் ஆயில் எடுத்துடணும். ஓகே, ஆயிலை எடுத்துகிட்டு வண்டி நல்லா சாய்ச்சி எடுத்துருங்க. ஆயில் எல்லாத்தையும் ரைட் சைடில் சாய்க்கணும். இது எல்லா வண்டிக்கும் சேம் தான். இதேமாதிரி ஒர்க் தான் பண்ணோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன். இதுமாரி பேஷன் ப்ரோ, ஸ்பெண்டர் ப்ளஸ் அதெல்லாம் காமிப்பேன். அதை ரோட்டர் ஃபில்ட்ரு இதை கழட்டிட்டு ஒரு ஃபில்டரை க்ளீன் பண்ணலாம். அப்படி உங்களால் பண்ணாத பட்சம் சரி முடியல, டைம் இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்தமாரி ஃப்ளாஷ் பண்ணியே நீங்கள் பண்ணுங்கள். ஃப்ளாஷ் பண்ணியே. ஓகே, இப்போது எல்லா ஆயிலும் இறங்கிச்சு. ஓகே, இப்போ நம்ம ட்ரெயின் போல்ட்டை போட்டு ஆயிலை ஊற்றி வண்டி ஸ்டார்ட் பண்ணாவே வண்டியோட ஸ்மூத்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் பெட்ரோல் போட்டு கிருஷ்ணால் போட்டு இதெல்லாம் போட்டு நம்ம க்ளீன் பண்ண தேவையில்லை. ஆனால் இது ப்ரெஷ் பண்ணுறது வந்து ரேட் அதிகம், 150 ரூபா. இப்போ 1 லிட்டர் ஆயில் 300 ரூபா தான் விற்கிதுன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு 50 ml தான். அந்த 50 ml 150 ரூபா கொடுத்து நம்ம வாங்கி இது பண்ணோம். அதேமாரி எல்லா வண்டிக்குமே பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஒரு 15,000 20,000 கிலோமீட்டர் மேலே ஓடிச்சுன்னா ஒரு ஓட்டி பண்ணலாம். ஓகேங்களா, அடிக்கடிக்கு நம்ம இந்த வேலையை பண்ணவே கூடாது. ப்ரெஷ் பண்ணுறது இது நம்ம ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருப்பேன். இதை கைட்டு உள்ள ஃபில்டர் க்ளீன் பண்ணுறது அதுமாரி பண்ணாவே 100% நல்லாவே தான் இருக்கும். ஓகேங்களா, அதுமாரி பண்ண முடியாமல் பட்சத்தில் தான் நம்ம இந்தமாரி ப்ரெஷ் பண்ணுறது. ஓகேங்களா, இன்ஜின் ஆயில் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஒர்க் உங்களுக்கு. இப்போ ட்ரெயின் போல்ட்டை போட்டு நம்ம ஆயில் ஊற்றுறோம் பாருங்கள். ஓகே, இப்போது நம்ம போல்ட்டை போட்டு டைட் பண்ண வேண்டியதான். இப்போ நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க இன்ஜின் ப்ரெஷ்ன்றது ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படியான்ட்டு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம வண்டியை நம்மளே இதுமாரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஒன்று, ரேட்டு தான் அதிகம். கொஞ்சம் பார்த்து அடிக்கடிக்கு பண்ணாதீங்க. ஒரு 20 கிலோமீட்டர் ஒரு வாட்டி பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்ம மோட்டார் ஆயில் தான் போட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபுல் ஆயில் ஊற்றியாச்சு. கரெக்டாக ஆயில் லெவலையும் செக் பண்ணிக்கணும். ஓகேவா, இது மினிமம், இது மேக்ஸிமம். ஓகேங்களா, மேக்ஸிமம் லெவலில் இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணாவே கொஞ்சம் சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வண்டி ஓட்டினா தெரியும் உங்களுக்கு, அந்த ஸ்மூத்னஸ் க்ளீனாக இருக்கும். இது செல்ஃப் மோட்டர் சவுண்டு இது. ஓகே, இதேமாதிரி தான் நீங்களே வீட்டை ட்ரை பண்ணுங்கள். இன்ஜின் வந்து ஃப்ளஷ் பண்ணுறது எப்படின்னு ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அடிக்கடி பண்ணாதீங்க. டீசல் பெட்ரோல் போட்டும் க்ளீன் பண்ணாதீங்க. இந்தமாரி பண்ணுங்கள். இல்லைனா ரோட்டர் ஃபில்டர் கைட்டி க்ளீன் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் தான் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே, ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். வீட்டிலே நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றும் போது இந்தமாரி ஃப்ளஷ் பண்ணாவே ஒரு இன்ஜினோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். டைம் கம்மியாகும் உங்களுக்கு. ஓகே, வேறு எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வண்டியை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. கண்டிப்பாக அந்த வண்டி வரும்போது கண்டிப்பாக அந்த வண்டியை பற்றி நான் போடுறேன் உங்களுக்கு. ஓகே, இதோட ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை.